வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் கோவிலில் அதிகாலையில் 5:15 மணியளவில் பரமபத வாசல் திறப்பு. பல்வேறு சிறப்பு ஆபரணங்கள் அணிந்து காட்சியளித்த ரங்கநாதர் விண்ணை அதிர செய்த கோவிந்தா முழக்கம். வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திருப்பதி கோவில்களில் நள்ளிரவில் பரமபத வாசல் திறப்பு. லட்சக்கணக்கான பக்தர்கள் நேற்று முதலே காத்திருந்து தரிசனம். சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு மேலும் 3 சிறப்பு ரயில்கள் நாளை இயக்கம். முன்பதிவு இன்று முதல் தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்ய அவகாசம். இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சென்ற அனைத்து மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. சென்னை காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மட்டும் ரத்து செய்ய கோரிக்கை. தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் இன்று மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம். கட்சிக்குள் உள்ள முரண்பாடுகளை சரி செய்வது குறித்து ஆலோசனை. குடியிருப்புகள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்டவற்றின் அருகே டாஸ்மாக் அமைப்பது குறித்து கட்டுப்பாடுகளை விதிக்கும் குழு மாற்றி அமைப்பு. டிஜிபி தலைமையில் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் உள்ளிட்டோரை குழுவில் நியமித்து உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த விவகாரம். டிஎஸ்பி உட்பட 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட். எஸ்பி உட்பட 3 அதிகாரிகள் பணியிட மாற்றம். திருப்பதி மருத்துவமனைக்கு ஒரே நேரத்தில் வந்த ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. இரு கட்சிகளின் தொண்டர்களும் முழக்கமிட்டுக் கொண்டு தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தன்பாலின திருமணத்திற்கு எதிரான தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு. சீராய்வு மனுக்களை தள்ளுபடி செய்தது 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. ஊழியர்கள் வாரத்திற்கு 90 மணி நேரம் பணிபுரிய வேண்டும் என L&T நிறுவனர் சுப்பிரமணியன் சர்ச்சை கருத்து. உயர்ந்த பொறுப்புகளில் உள்ளவர்கள் இப்படி கூறுவது அதிர்ச்சி அளிப்பதாக நடிகை தீபிகா படுகோன் ஆதங்கம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் டொனால்டு டிரம்பை வீழ்த்தியிருப்பேன். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தனக்கு அதிகமாக இருந்தது என்றும் அதிபர் ஜோ பைடன் கருத்து. லெபனான் நாட்டின் புதிய அதிபராக ராணுவ தலைவர் தளபதி ஜோசப் அவோன் பதவியேற்பு. அதிபர் மாளிகையில் முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையுடன் சிவப்பு கம்பள வரவேற்பு. பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் காலமானார். தமிழ், மலையாளம் உட்பட பல்வேறு மொழிகளில் 15,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி இன்று வெளியாகும் புதிய படங்கள். ஷங்கரின் கேம் சேஞ்சர், பாலாவின் வணங்கான் படங்களும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.